அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதா. இந்த பதிவில் பரணி நட்சத்திரம் ஒரு வரம் என்ற தலைப்பில் மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் சுபபலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கான விளக்கங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார். மிக அற்புதமான பொன்மொழி. இந்த பொன்மொழிக்கு சொந்தக்காரர்கள்தான் பரணி நட்சத்திரக்காரர்கள். அப்படியென்றால் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கின்றவர்கள் பிறக்கும் பொழுதே ஏதோ ஒரு சக்தியுடன் தான் பிறக்கின்றார்கள் என்பது மட்டும் இந்த பொன்மொழி மூலம் நன்றாக தெரிகிறது. பிறந்தது முதல் வாழ்நாள் வரை இவர்கள் எப்படி இருப்பார்கள், இவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, எந்தெந்த துறையில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள், என்னென்ன சாதனைகள் படைப்பார்கள் அப்படிங்கிறதையெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும்னு தான் இந்த பதிவை நான் வெளியிடுறேன். தரணி என்றால் உலகம். இந்த உலகத்தை ஆளக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய திறமை உள்ளவர்கள்தான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். இவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, இவர்கள் இருக்கின்ற துறையில் தனித்தன்மையுடன் இருப்பார்கள். அந்த துறைக்கு இவர்களால் பெருமை சேரும். எங்கும் எதிலும் எப்பொழுதும் தலைமை பண்புகள் விளங்கக்கூடியவர்கள். வீட்டையும் நாட்டையும் இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய பொறுப்பு மிக்கவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். இப்படிப்பட்ட பரணி நட்சத்திரம் சுக்கிர பகவானின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்கள் எல்லாரும் சுக்கிர திசையில்தான் பிறக்கின்றார்கள். அஸ்வினி நட்சத்திரம் என்பது பிறந்த குழந்தையின் அடையாளம் என்றால் அந்த குழந்தை வளர்வதற்கான உணவு ஆகாரம்தான் இந்த பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்தின் அடையாளம் நாம் அன்றாடம் உணவு சமைக்கின்ற அடுப்புதான். வான மண்டலத்தில் 3 நட்சத்திர கூட்டங்களின் அமைப்புதான் இந்த பரணி நட்சத்திரம். இதுதான் பார்ப்பதற்கு அடுப்பு போன்று இருக்கும். எனவே பரணி நட்சத்திரத்தில் பிறக்கின்றவர்கள் உணவு பிரியர்களாக இருப்பார்கள். தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் தனித்துவ விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அழகான ஆடைகள், அழகான ஆபரணங்கள், அழகான வாசனை திரவியங்கள் கொண்டு தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் அலாதி பிரியம் கொண்டவர்கள். அழகான வண்டி வாகனங்களில் சொகுசு பயணங்கள் மேற்கொள்பவர்கள். எதை தேர்ந்தெடுத்தாலும், எதை பயன்படுத்தினாலும் அது அழகானதாக, கவர்ச்சிகரமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதில் தனி கவனம் உடையவர்கள். மேச ராசியில் செவ்வாய் பகவானின் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் வீட்டில் பரணி நட்சத்திரம் இருப்பதால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மண்ணாசை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதாவது வீடு, மனை, விளைநிலங்களில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இதற்காக ஒரு முக்கியமான உதாரணம் ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். மகாபாரதத்தில் கௌரவர்களின் மூத்தவரான துரியோதனன் பிறந்தது இந்த பரணி நட்சத்திரத்தில்தான். மகாபாரத யுத்தத்திற்கும் அடிப்படை சிக்கலுக்கும் காரணமானது இந்த மண்ணாசைதான். இந்த மண்ணை நான் தான் ஆள வேண்டும் என்று நினைத்ததால்தான் மகாபாரத யுத்தமே வந்தது. அதனால்தான் பரணியில் பிறந்தவர்கள் நிறைய நிலபுலன்களின் மீது ஆசைப்படுகிறவர்களாக இருப்பார்கள். நிலங்களின் மீது ஆசை மட்டுமல்ல, ஆர்வமும் ஏற்படுகிறது. அந்த ஆசை ஆர்வத்தினால் நிறைய விளைநிலங்களை வைத்து விவசாயம் செய்து உணவு தானியங்களை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுகிறது. இதன் அடிப்படையிலேயே நிறைய பண்ணை நிலங்களுக்கு சொந்தக்காரர்களாக உருவாகிறார்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். இப்போது பரணியில் பிறந்தவர்கள் தரணி என்ற உலகத்தில் உள்ள விளைநிலங்களை ஆள்பவர்கள் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பரணியின் சின்னம் அடுப்பு என்பதால் அரிசி, பருப்பு, காய்கறிகள் போன்ற தனித்தன்மையான பொருட்களை ஒன்றாக இணைத்து ருசியான உணவு படைப்பது போல இருப்பதையெல்லாம் கொண்டு மிகப்பெரிய ஒன்றை உருவாக்குபவர்கள்தான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய சமையல் கலை வல்லுநர்களாகவும் உணவுத்துறை ஆராய்ச்சியாளராகவும் இருப்பார்கள். இருப்பதையெல்லாம் வைத்து ஒரு மிகப்பெரிய ஒன்றை உருவாக்குவார்கள் என்றால் கல், மண், செங்கல், சிமெண்ட், ஹார்ட்வேர்ஸ் இவைகளை கொண்டு மிகப்பெரிய கட்டிடங்களை உருவாக்கும் கட்டிடக்கலை வல்லுநர்கள் எல்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள்தான். மேச ராசிக்காரர்கள் கட்டிடக்கலை வல்லுநர்கள் என்றால் அஸ்வினி, கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஓரளவுக்கு பொருந்தாது. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் மிக பொருத்தமானதாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்கள் பேச்சு திறமை உள்ளவர்கள். தனது அழகான பேச்சால்
அனைவரையும் கட்டி போட்டு விடுவார்கள். பேசியே ஜீவனம் செய்யக்கூடிய மேடை பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எல்லாம் அதிகமாக பரணி நட்சத்திரக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். ஒரு சில பேர் பேசினால் இவர்கள் எப்பதான் பேச்சை முடிப்பார்களோ, ரம்பமாக அறுக்கின்றார்களே என்று பேச்சை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் சலிப்படைவார்கள். ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் அப்படியல்ல. இவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அவ்வளவு இனிமையாக ரசனையுடன் பேசுவார்கள். கனகச்சிதமாக பேச்சை தொடங்குபவர்கள், கனகச்சிதமாக பேச்சை முடிப்பவர்கள் எல்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் தான். அடுத்து இவர்கள் எப்போது எந்த மேடையில் பேசுவார்கள் என்று நம்மை ஆவலோடு எதிர்பார்க்க வைத்து காத்து கொண்டிருக்க வைத்துவிடும் இவர்களின் பேச்சு. சுக்கிரனின் நட்சத்திரம் என்பதால் ஆடை வடிவமைப்பு, ஆபரணங்கள் வடிவமைப்பு மட்டுமல்ல, அழகு பொருள்களின் வடிவமைப்பு போன்ற துறைகளில் சிறந்து விளங்குபவர்கள் எல்லாம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள்தான். ஒரு குடும்பத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஒருவர் இருந்தால் போதும், ஒட்டுமொத்த குடும்பமும் அவரின் பேச்சுக்கு கட்டுப்படும். இன்னமும் ஒருபடி மேலே சொல்லப்போனால், குடும்பத்தில் அவர் எடுக்கும் முடிவே இறுதியானதாக இருக்கும். அவர்கள் குடும்ப தலைவராகவோ, தலைவியாகவோ அல்லது பிள்ளைகளாகவோ கூட இருக்கலாம். பரணி நட்சத்திரத்தின் மரம் நெல்லி மரம் என்பதால், நெல்லிக்காயை உண்டு வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், உடல் பலம் பெறும், ஆயுள் பலம் கூடும், ஆண்களுடைய விந்துவானது கெட்டிப்படும், புத்திர பாக்கியம் விரைவில் கிடைக்கும், பிறக்கின்ற குழந்தைகளோ அதிபயங்கர புத்திசாலிகளாக இருப்பார்கள். பரணியின் மிருகம் யானை என்பதால், யானை தந்தத்தால் செய்த பொருட்கள் அனைத்தும் பரணியின் அம்சமாகவே இருக்கும். சில பெரிய ஜமீன்தார் வீடுகளிலும் தொழிற்சாலை அலுவலகங்களிலும் பார்த்தால் கூட இந்த யானை தந்தத்தால் ஆன பொருட்கள் வைத்திருப்பார்கள். ஒரு சில பேர் யானையின் உருவத்தையும் வைத்திருப்பார்கள். இதனால் செல்வ பலம், பொருள் வளம் பெருகும் என்பதாகும். இவர்கள் அபார ஞாபக சக்தி கொண்டவர்கள். கண்களால் கண்டதை 2 நாட்கள் கூட தன் மனதில் வைத்திருந்து, அந்த 2 நாட்கள் கழித்து அதேபோன்று பார்த்தவற்றை உருவாக்கும் சக்தி உடையவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். தன் குடும்ப வளர்ச்சிக்கு பொருள் தேடி உலகம் முழுதும் சுற்றி வேலை செய்து சம்பாதித்து வரக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். ஆனாலும் குடும்பத்தின் மீது அதீத பற்றும் பாசமும் கொண்டவர்கள், மறைமுகமாக சேமிக்கும் பழக்கமும் உள்ளவர்கள், எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள், காம எண்ணங்கள், காம சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள். எந்த வேலையை செய்தாலும் ஆளுமை திறமையுடன் செய்து முடிப்பார்கள். அதிகாரமிக்க பதவிகளில் இருந்தாலும் கூட தனது சகஜ பழக்க வழக்கத்தால் அனைவரையும் தன் வசம் ஈர்த்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். இப்படிப்பட்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு முகமும் உண்டு. கோபம் வந்தால் கண்மண் தெரியாத அளவிற்கு கோபம் வரும். தன்னை எதிர்த்து சண்டையிட்டவர்கள் கீழே விழும் வரை இவர்களின் கோபம் அடங்காது. இவர்களை பொறுத்தமட்டில் தோற்பது என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற ஒன்றை மட்டுமே விரும்பக்கூடியவர்கள். சண்டைக்கு போக மாட்டார்கள், ஆனால் வந்த சண்டையை விடவும் மாட்டார்கள். போருக்கு அஞ்சாத சிங்கம்தான் இவர்கள். இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள், பரணி என்பது போர் நட்சத்திரம், இதற்கு போர் பரணி என்றே பெயரும் உண்டு. காரணம், நாம் படித்து வந்த இலக்கியங்களில் கலிங்கத்து பரணி குலோத்துங்கனின் போர் வெற்றிகளை குறிக்கும். மகாபாரதத்தில் குருசேத்திர போர் பரணி நட்சத்திரத்தில் தான் தொடங்கப்பட்டது. குருசேத்திர போர் பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அது எந்த நட்சத்திரத்தில் தொடங்கியது என்பது பற்றி அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் அந்த போர் பரணி நட்சத்திரத்தில் தொடங்கப்பட்டது என்பதை இப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. பரணியில் போர் செய்தால் எப்படியாவது பல இழப்புகளுக்கு பிறகு கூட எதிரிகளை வென்றுவிடலாம். வழக்குகளில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அந்த வழக்கை பரணி நட்சத்திரத்தில் எதிர்கொள்ள வேண்டும். நிச்சயமாக வழக்குகளில் வெற்றி கிட்டும். நியாயமான கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்த முடிவு செய்து விட்டால் அந்த போராட்டத்திற்கான நாளை பரணி நட்சத்திரம் இருக்கின்ற நாளில் தொடங்கினால் போராட்டத்தில் வெற்றி கிட்டும். நமது கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும். எனவே பரணியில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே போராட்ட குணம் மிக்கவர்கள். இவர்கள் தோல்வியை ஏற்காதவர்கள். வெற்றி ஒன்று மட்டுமே இவர்களுக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும். அடுத்ததாக
இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உணவு பிரியர்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். ஹோட்டல்கள், உணவகங்கள் இவர்கள் ஆரம்பித்தால், பரணி நட்சத்திரத்தில் அடுப்பு பற்ற வைத்து உணவு சமைத்து அதை விநியோகம் செய்ய ஆரம்பித்தால், கண்டிப்பாக அந்த ஹோட்டல்களும் உணவகங்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு மிகுந்த ஆதாயத்தை பெறுவார்கள் என்பது முற்றிலும் உண்மை. இப்படிப்பட்ட பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் யார், எதிரிகள் யார், துணைவர்கள் யார், யார் யார் உதவுவார்கள், யார் யார் எல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் என்பதையெல்லாம் நட்சத்திரங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே. இந்த உலகத்தில் தாயின் அன்பிற்கும் தந்தையின் பாசத்திற்கு பிறகு மூன்றாவதாக நிற்பது நட்பு ஒன்று மட்டுமே. அப்படிப்பட்ட நட்பு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி வாய்க்கும், எந்த நட்சத்திரக்காரர்கள் மூலமாக வாய்க்கும் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக உதவக்கூடியவர்கள் கார்த்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரக்காரர்கள்தான். இவர்கள் அளவு கடந்து நட்பு வைப்பார்கள். ஆபத்து என்று சொன்னால் ஓடோடி வந்து உதவக்கூடியவர்கள். இவர்களிடம் பரணி நட்சத்திரக்காரர்கள் நட்பு வைத்து கொண்டால் ஒரு காலமும் நட்புக்கு களங்கம் வராது. ஆகவே கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களோடு நட்பு வைத்து கொண்டால் அவர்களின் நட்பும் ஒருபோதும் களங்கம் ஏற்படாது. அடுத்ததாக மிருகசீரிடம், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் நல்ல நண்பர்களாக மட்டும் இல்லாமல் இவர்களின் நட்பு நல்ல ஆதாயம் தரக்கூடிய லாபமானதாக இருக்கும். அடுத்ததாக வாழ்க்கை துணையாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் எவை என்று பார்ப்போம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி என்கின்ற குரு பகவானின் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக வந்தால் மிகுந்த நன்மை தரும். நட்பாக இருந்தாலும் கூட நன்றாகவே இருக்கும். அடுத்தது மிக கவனமாக மிக உஷாராக இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் ராகுவின் திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம். இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரக்காரர்களுடன் பரணி நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த கவனமாகவும் மிகுந்த உஷாராகவும் இருக்க வேண்டும். இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களிடம் பழக்க வழக்கம் வைக்க வருகிறார்கள் என்றால் கவனமாக இருங்கள். இவர்கள் ஆதாயம் பெறுவதற்காக மட்டுமே வருவார்கள். இவர்களின் தேவைகள் முடிந்துவிட்டால் கழன்று விடுவார்கள். திரும்ப நீங்கள் இவர்களை எப்போதாவது சந்திக்க நேரிட்டு அந்த சந்திக்கின்ற பொழுது உங்களின் கடந்த கால நட்பை பற்றி சொன்னால் கூட, கொடுக்கல் வாங்கல் பற்றி சொன்னால் கூட, உதவிகளை பற்றி சொன்னால் கூட அவர்கள் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். உங்களை எங்கேயோ பார்த்தது போல் இருக்கின்றதே, ஞாபகமில்லையே என்று சொல்லி கலண்டு விடுவார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரக்காரர்கள். அடுத்ததாக உங்களுக்கு தொல்லை தருபவர்களும் பிரச்சனைகளில் சிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பவர்களும் யார் என்று கேட்டால் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரர்கள். கண்டிப்பாக இந்த ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் நட்சத்திரக்காரர்களுடன் கவனமாக இருங்கள். இவர்களிடம் பழக்க வழக்கம் வைக்காதீர்கள். இவர்களிடம் நட்பு வைப்பதை விட 100 கிலோமீட்டர் ஒதுங்கி விடுவதே மிகச்சிறந்தது. இவர்களை முடிந்தவரை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது என்றுதான் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அதே போன்று உங்களுக்கு சனி பகவானின் பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக வருவதை கனவில் கூட ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இந்த பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை நீங்கள் வாழ்க்கை துணையாகவோ நட்பாகவோ ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக போராட்டம்தான். அதிலும் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டு விட்டீர்களேயானால் வாழ்நாள் முழுவதும் எப்போது பார்த்தாலும் சண்டை, சச்சரவு, மல்லுக்கட்டு என்று ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நரக வேதனையுடன் அனுபவித்து கொண்டிருப்பீர்கள். ஒரு வேலைக்கு சென்றுவிட்டு மாலை வேளையில் வீடு திரும்புவது என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்ததாக இருக்காது. இந்த வீட்டிற்கு போவதற்குள் இங்கே எங்கேயாவது பிளாட்பாரத்தில் படுத்து உறங்கிவிடலாம் என்று கூட நீங்கள் நினைப்பீர்கள். அந்த அளவிற்கு வெறுப்பாக இருக்கும். இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மூலமாக நீங்கள் என்றாவது ஒரு நாள் ஒரு பெரிய அவமானத்தை கூட நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழலை இவர்கள் உருவாக்கி விடுவார்கள். அடுத்ததாக அவிட்ட நட்சத்திரக்காரர்களையும் வெறுத்து ஒதுக்கி விடுங்கள். நீங்கள் எது சொன்னாலும் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட
அதற்கு மறுப்பு தெரிவித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஒருவர் வருகிறார் என்றால் அவர் கண்டிப்பாக சனி பகவானின் அனுசம் நட்சத்திரக்காரர் தான். இப்படிப்பட்ட அனுஷ நட்சத்திரக்காரரிடம் நீங்கள் வாதமே செய்யாதீர்கள், ஒதுங்கி இருந்து விடுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லதாகவே இருக்கும். எனவே மேச ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கலாம், அல்லது இனிமேல் மேற்சொன்ன விஷயங்களில் இருந்து நன்மையை எப்படி எதிர்கொள்வது, தீமையை எப்படி விலக்கிக் கொள்வது என்று தெரிந்து கொண்டு உங்களின் வாழ்க்கையை வளமானதாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக உதவியாகவும் இந்த பதிவு இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பதிவில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான சுபபலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சதா. நன்றி, வணக்கம்.